பக்தர்கள் மாநாட்டில் சர்ச்சைக்குரிய வகையில் அரசியல் பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்து முன்னணி சார்பில் கடந்த 22ஆம் தேதி மதுரையில் நடந்த மாநாட்டில் அரசியல், மதம், பொது அமைதிக்கு எதிராக பேசக்கூடாது என்பன உள்ளிட்ட 52 நிபந்தனைகளை மாநகர காவல்துறை விதித்திருந்தது. மேலும் மாநாடு குறித்த வழக்கில் அரசியல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வும் அறிவுறுத்தி இருந்த நிலையில் மாநாட்டில் அரசியல் பேசியதாக சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து முருக பக்தர்கள் மாநாட்டில் நீதிமன்ற தீர்ப்பை மீறி அரசியல் மற்றும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு நிர்வாகி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் காவல் ஆணையர் லோகநாதனிடம் புகார் கொடுத்தார். இதையடுத்து அண்ணாமலை, காடேஸ்வர சுப்பிரமணியம், இந்து முன்னணி நிர்வாகி செல்வகுமார் உள்ளிட்டோர் மீதும் மதம், இனம் பேசிய பகையை உருவாக்கியது, மத உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கில் பேசியது, மத ரீதியாக புண்படுத்தி பேசியது மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தியது என 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.